SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். சென்னை புத்தக காட்சியில் ₹1 விற்பனைக்கு வந்துள்ள புத்தகம் வாசகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், வாசகர்களினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பல்வேறு விஷயங்களை பதிப்பாளர்களும் எழுத்தாளர்களும் செய்து வருகிறார்கள். அதனுடைய ஒரு முயற்சியாகத்தான் ₹1 புத்தகம் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்குழலி, இந்த மாணவர்கள் மத்தியில ஜாதி ரீதியான கயிறு கட்டக்கூடிய பழக்கம் ஒரு சில மாவட்டங்களில் இருக்கிறது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக விஷ்ணுபுரம் சரவணம் என்ற எழுத்தாளர் ₹1 கயிறு என்ற 16 பக்கங்கள் கொண்ட இந்த ஜாதி ஒழிப்பு குறித்த ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த சீர் பதிப்பகம் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய அந்த புத்தகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இதுல பல்வேறு விதமான விஷயங்கள் இது மாணவர்களுக்கு மத்தியில் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இதை வைத்திருக்கிறார்கள். இங்கு வரக்கூடியவர்களுக்கு இலவசமாகவும் இந்த கயிறு புத்தகம் கொடுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த புத்தக காட்சியில கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் அதிகமான புத்தகங்கள் இன்றைக்கு புத்தாண்டு முதல் தினம் என்பதால், விடுமுறை நாள் என்பதால் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அதிக அளவில் வந்திருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அமெரிக்கன் எம்பசி, பிரிட்டிஷ் கவுன்சில் போன்ற அவர்களுடைய அரங்குகளும் இங்கு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். அனைத்து அறிவு தேடல்களும் ஒரே இடத்தில் குவிந்திருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு எழுத்தாளர்கள் தங்களுடைய புத்தகங்களை இங்கே வெளியிடக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெறுகிறது. மலேசியாவை சேர்ந்த முரளிதரன் என்ற ஒரு எழுத்தாளர், புத்தரசன் என்ற எழுத்தாளர் பாத்தீங்கன்னா அந்த மலேசிய நாட்டு பிரதமராக இருக்கக்கூடிய அன்வர் இப்ராஹிம் குறித்த சிறை முதல் பிரதமர் வரை அவர் 10 வருஷம் சிறையில் இருந்திருக்கிறார். அவர் குறித்த நூல் என்பது இங்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. எழுத்தாளர் முத்தரசன் நம்மிடம் இருக்கார். சார், இந்த நூலை இங்க வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? வணக்கம், என் பெயர் முத்தரசன். நான் மலேசியாவில் இருந்து வந்திருக்கின்றேன். இந்த நூல் தற்போது மலேசியாவின் பிரதமராக இருக்கும் அன்வார் இப்ராஹிம் அவர்கள் குறித்து சிறை முதல் பிரதமர் வரை என்ற தலைப்பில் எழுதப்பட்ட நூல் மலேசியாவில் 24ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டு வாசகர்களிடத்திலும் இந்தியாவில் உள்ள தமிழ் வாசகர்களிடத்திலும் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் 10 ஆண்டு கால சிறைவாசம், பல ஆண்டுகால அரசியல் போராட்டம் இவற்றுக்கு நடுவில் எவ்வாறு பிரதமரானார் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் இருக்கின்றது. இது அது குறித்து எழுதப்பட்டிருக்கும், தமிழில் வெளிவந்திருக்கும் ஒரே நூல். அவரது அரசியல் போராட்டங்களை, அவரோட தன்முனைப்பு, சவால்களை சமாளிக்கும் விதம், அவரின் போராட்ட குணம் அனைத்தையும் விவரிக்கும் நூலாக இதை படைத்திருக்கின்றேன். இதனை தமிழ்நாட்டை சேர்ந்து யாவரும் பப்ளிஷர்ஸ் என்ற நூல் பதிப்பாளர்கள் வெளியிட்டு இருக்கின்றார்கள். அந்த நூல் முன்னிட்டு நானும் இங்கே வருகை தந்திருக்கின்றேன். அனைத்து விதமான நூல்களும் இங்கே ஒரே இடத்தில் கிடைக்கின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கு தேவையான புத்தகம், விளையாட்டுக்கான தனியாக இருக்கக்கூடிய சிறப்பு விளையாட்டுக்கு என்றும், அதே போல சமையல் கலை தேவைப்பட்டால், அதே போன்று பாத்தீங்கன்னா மூலிகை சார்ந்த விஷயங்கள் என அனைத்து புத்தகங்களும், பூலகின் நண்பர்கள் சார்ந்த புத்தகம், சுற்றுச்சூழல் சார்ந்த புத்தகம், அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரெய்லி வடிவிலான புத்தகம், சிறைவாசிகளுக்கான குறிப்பாக அங்கே தானமாக கொடுக்கக்கூடிய யாரென்றால் விருப்பப்பட்டவர்கள் அந்த புத்தகத்தை தானமாக கொடுத்தால் சிறையில் இருக்கக்கூடிய கொண்டு செல்வதற்கான ஒரு அரங்கம் என பல்வேறு அரங்கங்கள் இங்கு இருப்பதை, குறிப்பாக அனைத்து தலைவர்கள் சார்ந்த புத்தகங்களும் இங்கு இடம்பெற்றிருக்கின்றன. அதே போல ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களும் ஒரே இடத்தில், அதாவது ஆசியாவிலேயே பெரிய ஒரு புத்தக காட்சியாக இந்த புத்தக காட்சி என்பது பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு அதிக அளவிலான மக்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். SVC ஆதித்யரா மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் திரைப்படம் வரும் ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில்.